அன்பான 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களே, இன்று நடக்கக்கூடிய தலைப்பு 5வது இயலில் இருக்கக்கூடிய மதராசப்பட்டினம் என்று சொல்லக்கூடிய பாடப்பகுதி. மதராசப்பட்டினம் என்பது இன்று சென்னை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியாக விளங்கியிருக்கிறது. இன்றைய சென்னை மாநகர் எப்படி உருவானது என்ற செய்தியைத்தான் இதில் நாம் பார்க்க போகின்றோம். தமிழ் மண்ணிலே ஆற்றங்கரை நகரங்கள், கடற்கரை நகரங்கள் ஆகியவற்றை பற்றிய பதிவுகள் வரலாற்றின் பக்கங்களை ஆளுகின்றன. அதாவது மனித நாகரிகம் முதலாக தோன்றிய பகுதி ஆற்றங்கரை பகுதிகள்தான். ஆற்றங்கரையிலே ஆறில் வரக்கூடிய அந்த நீரை எல்லாம் வயல்வெளிகளில் திருப்பி அவர்கள் உழவு தொழிலை செய்து விவசாயத்தை பெருக்கி ஓரளவுக்கு நாகரிக வளர்ச்சி அடைந்த மனிதர்களாக உருவாகி இருக்கின்றார்கள் நம்முடைய மனிதர்கள் அக்காலத்திலே. அது ஆற்றங்கரை நாகரிகம் என்று படிச்சிருப்போம். அதுக்கடுத்தது கடற்கரை ஓரங்களிலே குப்பங்களை அமைத்து அந்த மீன்பிடி தொழிலையும் உப்பளங்களிலே உப்பங்கழி தொழிலையும் அந்த உப்பு விளைவித்தல் என்ற தொழிலையும் நம்ம அந்த ஒரு பாடலில் கூட பார்த்துருப்போம். நேற்று கூட நான் சென்ற வாரம் நடத்துகின்ற பொழுது அந்த பாடலில் அந்த உப்பங்கழியை பற்றி சொல்லியிருந்தேன். இப்படி கடற்கரையிலே அந்த மீனை பிடித்து உண்டு வாழக்கூடிய, அதை விற்று வாழக்கூடிய வாழ்க்கையை நடத்தியிருக்கின்றார்கள். இந்தியாவில் 3 நூற்றாண்டுகளாக ஆங்கிலேயர் ஆட்சிக்கு அடித்தளமாகவும் அதிகார மையமாகவும் விளங்கிய கடற்கரை நகரமே மதராசப்பட்டினம். இன்றைக்கி சென்னை மாநகர் என்று சொல்லுகின்றோம். சென்னை என்று இன்று பரபரப்பான சென்னை மாநகராக அது வளர்ந்திருக்கிறது. இந்த நகரம் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதா என்று கேட்டால் சென்னை மாநகர் உண்மையிலேயே திட்டமிட்டு உருவாக்கப்படவில்லை. புதுச்சேரி மாநிலம் ஒயிட் டவுன் என்று சொல்லுகின்றோமே, இந்த புதுச்சேரி மிக அழகாக திட்டமிட்டு ஒவ்வொரு சாலையும் கடற்கரையை நோக்கி செல்லும். அனைத்து சாலைகளும் பாருங்கள், இந்த அதிதி ஓட்டிலேருந்து தொடங்கினா அனைத்து சாலைகளுமே நேராக கடற்கரை நோக்கி செல்லும். அப்படி பிரெஞ்சுக்காரர்களாலே திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட நகரம் புதுச்சேரி மாநகரம். ஆனால் சென்னை மாநகரை பொறுத்தவரையில் அது திட்டமிட்டு அது வடிவமைக்கப்படவில்லை. அது மனம் போன போக்கிலே, அதாவது காட்டிலே இருக்கக்கூடிய மரமானது எப்படி தன்னுடைய கிளைகளை விரித்து தன் மனம் போன போக்கிலே வளரும், அதுபோல இந்த நகரம் மனம் போன போக்கிலே வளர்ந்து வந்துள்ளது. அந்த நகரை பற்றித்தான் நம்ம இப்பொழுது பார்க்கின்றோம். நான் அப்படியே சுருக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன், அப்படியே கவனிச்சிங்க. நகரங்கள் சமூகத்தின் பண்பாட்டு கூறுகளுள் முதன்மையானவையாகும். சமூகத்துடைய கடந்த கால வரலாற்றுக்கும் நிகழ்கால வாழ்விற்கும் எதிர்கால வளர்ச்சிக்கும் அவை துணை நிற்கின்றன. தென்னிந்தியாவினுடைய நுழைவாயில் என்று அழைக்கப்படும் சென்னை இன்று தமிழகம் எங்கும் பரவி வாழும் தமிழகன் பண்பாட்டு அடையாளம். அந்த வகையிலே இந்தியாவின் முதன்மை நகரங்களுள் ஒன்றாகும். தமிழகத்தினுடைய தலைநகராகவும் திகழ்கின்ற சென்னையின் வரலாறும் வளர்ச்சியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியதாயிற்று. இன்றைக்கி இந்திய திருநாட்டிலே 4 முக்கிய நகரங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது சென்னையும் ஒரு தவிர்க்க முடியாத நகராக இன்று திகழ்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த அளவிற்கு தொழில் வளர்ச்சியிலும் மக்கள் வளர்ச்சியிலும் எல்லா கல்வி வளர்ச்சியிலும் தொழிற்சாலைகள் என்று எல்லா விதமான வளர்ச்சியிலும் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது. இப்போது அந்த சென்னையினுடைய தொன்மையை இன்று நாம் பார்க்கின்றோம். இன்று சென்னை என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்தே சொல்லப்போனால் மனிதன் எப்பொழுது தோன்றினான் என்று ஆய்வுலாம் அதில் சொல்லப்படுது. மனிதன் வாழ்வதற்கான தடயங்களை கொண்டுள்ளன என்றான். எப்படி டைனோசர் வாழ்வதற்கான அடையாளங்களை எப்படி கண்டுபிடிக்கிறார்களோ அதுபோல் சென்னைக்கு அருகே உள்ள குடியம் மற்றும் அத்திரம்பாக்கம் போன்ற பகுதிகளில் அகழ்வாய்வு பண்ணியிருக்காங்க. அந்த அகழ்வாயில் மனித நாகத்தினுடைய அதில் எலும்புக்கூடெல்லாம் எடுத்து பார்த்துருக்குறான்.
அதில் மக்கள் 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்திருக்கிறான் அந்த எலும்பு கூட ஆய்வு செய்கின்ற பொழுது என்று தெரிகிறது. அதே போல் சென்னையை சுற்றி ஓடக்கூடிய அந்த கொற்றலை ஆற்று படுகை மனித நாகரிகத்தினுடைய முதன்மையான களங்களிலே ஒன்று எனலாம். இந்த பல்லாவரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கல் கோடாரி இந்திய அகழ்வாய்வுத்துறை வரலாற்றில் பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தி இந்த பல்லாவரம் என்று சொல்லக்கூடிய ஊர் பெயர் பல்லவர்கள் அந்த பகுதியை ஆண்ட காரணத்தினாலே அது பல்லவபுரம் என்று, பல்லவர் ஆண்ட காலத்தில் எப்படி சோழர்கள் ஆண்ட பகுதி சோழபுரம் என்று வழங்கப்படுகிறதோ அதே போல் பல்லவர் ஆண்ட பகுதி பல்லவர்புரம் என்று வழங்கப்பட்டது. அது பிற்காலத்திலே பல்லாவரம் என்று மாறிவிட்டது. அதே போல் பாருங்கள், மேலும் கூடுவாஞ்சேரி, பல்லாவரம், புழல் போன்ற பகுதிகளில் இன்றும் கிடைக்கும் தொன்மையான பழங்கால மானுட எச்சங்கள் இந்த பகுதியினுடைய பழமையை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றன. இன்று சென்னையின் ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய இந்த மயிலாப்பூர் பழங்காலத்திலே உருவாகியிருக்கக்கூடிய ஒரு ஊராக, குப்பமாக இருந்திருக்கிறது. அந்த மயிலாப்பூர் கிபி 2ஆம் நூற்றாண்டில் தாலமி என்ற ஒரு கிரேக்கால மல்லியற்பா எனும் துறைமுகமாக சுட்டப்பட்டுள்ளது. அப்போது அந்த கடற்கரை நகரமாக, அந்த கடற்கரை ஊராக, அது குப்பமாக தான் தோன்றிச்சு முதல்ல. மயிலாப்பூர், மயிலை என்று சொல்கிறான். அதாவது பல பாடல் பெற்ற ஸ்தலம் அது. அதாவது 10 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே ஞானசம்பந்தர், அப்பர் என்று சொல்லக்கூடிய தேவாரத்தில் வரக்கூடிய அந்த தேவர் அடியார்கள் எல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, சமயக்குறவர்கள் என்று, அப்பர், சுந்தரர், ஞானசம்பந்தர், மாணிக்கவாசர் என்று அவர்களாலே பாடல் பெற்ற ஸ்தலமாக அந்த மயிலாப்பூர் இருந்திருக்கிறது. அப்படின்னு சொன்னால் அந்த மயிலாப்பூர் திருமயிலை என்று சொல்லப்பட்ட இந்த கபாலீஸ்வரர் கோயில் மிக மிக பழமையான காலம் தொட்டே அந்த கோயில் இருந்திருக்கிறது. அது சென்னை நகரத்தினுடைய மிக பழமையான அடையாளமாகவும் திகழ்ந்திருக்கிறது. அதுபோல் மற்ற கோயில்னு சொல்கிறாங்க பாருங்கள், திருவொற்றியூர், திருவான்மியூர், மயிலாப்பூர், திருமுல்லைவாயில் ஆகியவற்றின் உள்ள கோயில்கள் அதாவது ஞானசம்பந்த பெருமானாலே, நாவுக்கரசர் பெருமானாலே பாடல் பெற்ற 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தலங்களாக உள்ளன. பல்லாவரத்தில் உள்ள பல்லவர் குடைவரை கோயில் அதே போல் 1ஆம் மகேந்திரவர்மன் காலத்தில் அமைக்கப்பட்டது. யார் அவர்? மகேந்திரவர்மன், 1ஆம் மகேந்திரவர்மன் சித்திரகார புலி என்று சொல்லக்கூடிய சித்திரங்கள் வரைவதில் வல்லவனாக இருந்தால் அவனுக்கு சித்திரகார புலி மத்த விலாசம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலையும் எழுதியிருக்கிறான். மகேந்திரவர்மன் பல்லவன், அவன்தான் நரசிம்மவர்மனுடைய தந்தை. இந்த மாமல்லபுரத்தில் நிறைய சிற்பங்கள் எல்லாம் உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவன் மகேந்திரவர்மன். அவனுடைய மகன் நரசிம்மவர்மன் முழுமையாக அந்த மாமல்லபுரத்தை உருவாக்கினான். நரசிம்மனுக்கு மற்றொரு பெயர் மாமல்லன் என்று பெயர். இங்குள்ள கல்வெட்டை சென்னையில் கிடைத்தவற்றுள்ள பழமையான கல்வெட்டெல்லாம் திருவல்லிக்கேணியில் கிடைக்கும் நந்திவர்மன் கல்வெட்டும் பல்லவர் ஆட்சியில் இந்த பகுதி சிறந்து விளங்கியதை காட்டுது. இப்போது வரலாற்று பக்கங்களிலே நம்முடைய சென்னை மாநகரானது எப்படி இருந்தது என்பதை பார்த்தோம். அடுத்தது, ஒரு காலத்தில் அங்கே திருவல்லிக்கேணி ஆறு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆறு ஓடி இருக்கிறது. அதுதான் கூவம் என்று சொல்லுகின்றோம் இன்று. அங்கே ஓடிய அந்த ஆற்றிலே வள்ளல் பச்சையப்பர் அந்த கூவம் நதிக்கரையிலே அவர் குடித்துவிட்டு அருகிலே உள்ள அந்த கோயிலிலே வழிபட்டதாக குறிப்பு இருக்கிறது. அவரது நாட்குறிப்பில் உள்ளது போல பாரதிதாசன் சொல்கிறாரு. பாரதிதாசன் அந்த இதில் பயணம் போயிருக்கார். பாரதிதாசன் பக்கிங்காம் கால்வாயில் மயிலை சீனி வெங்கடசாமி, ஜீவானந்தம் உள்ளிட்ட நண்பருடன் படகு பயணம் செய்திருக்கிறார். அது பாரதிதாசன் அதை தன்னுடைய பாடலில் பதிவு பண்ணியிருக்கார். இதோ பாருங்க, அந்த கூவம் நதி எப்படி இருந்ததுன்னு. நீங்கள் மதராசப்பட்டினம் என்று சொல்லக்கூடிய ஒரு சினிமா திரைப்படம் வந்திருக்கும். நடிகர் ஆர்யா நடித்திருப்பார். ஒரு ஃபாரின் கேர்ளு எமி ஜாக்சன் என்ற ஒரு பெண் கூட நடித்திருக்கோம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதே போல் செட் போட்டிருப்பான். அந்த நதியில் தான் தப்பித்து போகிறதா காட்டியிருப்பாங்க.
சென்னையிலே ஒரு வாய்க்கால் பாரதிதாசன் பதிவிடுறாரு. புதுச்சேரி நகர் வரை நீளுமா. அன்னதில் தோணிகள் ஓடும், நிறைய படகுகள் எல்லாம் ஓடுமா. ஏழில் அன்னம் மிதப்பது போல அதில் தோணிகள் ஓடும். என்னரும் தோழரும் நானும், யார் ஜீவாவும் நானும் சீனி வெங்கடசாமி அவர்களும் அதில் ஒன்றில் ஏறி அமர்ந்திட்ட பின்பு அது சென்னையை விட்டு புதுவை நோக்கி சென்றது. சென்னையை விட்டது தோணி, பின்பு தீவிரப்பட்டது வேகம் என்று வழிபுற செலவு எனும் தலைப்பில் அவர் கவிதையாக்கின்றார். இப்போது இன்னைக்கு கூவம் நதி என்ற அளவுக்கு மாசுபடுத்தப்பட்டு கெட்டு போய் சாக்கடை நீர் ஓடக்கூடிய பகுதியாக ஆகிவிட்டது. ஏன்னு சொன்னால் நகரத்தினுடைய வளர்ச்சியின் காரணமாக இருக்கின்ற கழிவுகளை எல்லாம் அந்த நதியிலே விட்டதாலே கூவம் நதி இன்று அது மாசுபட்டு சாக்கடை நீராக மாறிவிட்டது. ஒரு காலத்திலே குளிக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய நீராக, ஆற்று நீராக இருந்திருக்கிறது. சேத்துப்பட்டு, நுங்கம்பாக்கம், வியாசர்பாடி, மாதவரம், கோயம்பேடு, தாம்பரம் போன்ற பகுதிகள் கிழக்கிந்திய நிறுவனம் கால் பதிப்பதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னரே 12-13ஆம் நூற்றாண்டில் புகழ்பெற்ற கிராமங்களாக இருந்தன. இப்போ இந்த சேத்துப்பட்டு அப்படின்றது சும்மா கிடையாது. 1769ஆம் ஆண்டுகளுக்கு முன்னாலே என்ன மைசூர் போர், முதல் போர் நடக்குது 1769. அப்படி நடக்கும் பொழுது இந்த சேத்துப்பட்டு என்பது ஐதர் அலிக்கும் தளபதி கேரிசனுக்கும் முதல்ல 1769 ஒரு போர் நடக்குது, மைசூர் போர். அதுக்கப்புறம் இந்த சேத்துப்பட்டில் தான் நடக்குது அந்த போரும். அதே போல் 2ஆம் மைசூர் போர் நடக்குது. அந்த ஆங்கில தளபதி, அதான் கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆங்கில தளபதி ஸ்ரீ அயர்கூட் என்று சொல்லக்கூடிய அவனுக்கும் ஹைதர் அலிக்கும் நடக்குது. இந்த சேத்துப்பட்டு எங்கே இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஆட்காட் நவாபாண்டா அந்த பகுதிக்கும் ஆட்காட்டுக்கும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் அந்த ஆட்காட்டுக்கும் நம்முடைய புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் இப்போ போக்குவரத்து அங்கே இருந்திருக்குது. பிரெஞ்சு ஆளுநராக இங்கிருந்த பேர் ஞாபகம் இல்லை. இந்த நம்முடைய பிரெஞ்சு ஆளுநராக இருந்தவருக்கும் அப்போயே இந்த ரங்கப்பிள்ளை, ஆனந்த ரங்கப்பிள்ளைன்னு சொல்லக்கூடிய அந்த துபாஷாக இருந்தவர், அவர் தன்னுடைய நாட்குறிப்பில் சொல்லியிருக்காரு, அந்த ஆட்காட்டு நவாப்புக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இருந்திருக்குது, பிரெஞ்சுக்காரர்களுக்கும் அந்த ஆட்காட்டு நவாப் தொடர்பு. அப்போ அந்த சேத்துப்பட்டு வழியாக தான் எல்லாம் போய் வந்துருக்குது. அதனால் சேத்துப்பட்டு என்பது மிக பழமையான ஒரு அரசியல் கேந்திரமாக விளங்கிய ஒரு நகராக அந்த காலத்திலே அந்த ஊர் இருந்திருக்கிறது. அந்த சேத்துப்பட்டில் அதுக்கு பிறகு அந்த இருந்த ஒரு கோட்டையே ஹைதர் அலியுடைய படைகள் வென்றிருக்கின்றன. சேத்துப்பட்டு சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். நுங்கம்பாக்கம், சேற்றுப்பட்டு என்பது சேத்துப்பட்டு ஆயிடுது. நுங்கம்பாக்கம், வியாசர்பாடி, மாதவரம், கோயம்பேடு, தாம்பரம் போன்ற பகுதிகள் கிழக்கிந்திய, அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த அவங்க கால் பதிப்பதற்கு ஒரு 400 ஆண்டுகளுக்கு உள்ள, இவன் 1699 தான் வரான். ஆனால் 400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே 12-13ஆம் நூற்றாண்டிலே புகழ்பெற்ற கிராமங்களாக அவைகளெல்லாம் திகழ்ந்துள்ளன. அயலவர் குடியேற்றம். இன்று பெருநகரமாக வளர்ந்துள்ள சென்னை மாநகரத்தினுடைய உருவாக்கம் நீண்ட வரலாற்று பின்னணி கொண்டது. இப்போ இதுக்கப்புறம் தான் அந்த வெள்ளைக்காரர்கள் வராங்க. ஏறக்குறைய ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னால் வங்கக்கடலோரம் சிறு குப்பமாக இருந்த தொடக்க புள்ளியாக அமைந்தது. கிபி 1647 எழுதப்பட்ட பத்திரம் ஒன்றில் இங்கே தான் வருது சென்னை மாநகரம் எப்படி உருவாச்சுன்னு. தொண்டை மண்டலத்து புழல் கோட்டத்து ஞாயிறு ஞாட்டு சென்னப்பட்டினம் என்று காணப்படும் குறிப்பு குப்பம் நகரமாக மாற்றம் பெற்ற வரலாற்றை கூறுகிறது. அதாவது சின்ன குப்பமாக இருந்ததை அந்த விஜயநகர ஆளுநராக இருந்த சென்னப்ப நாயக்கனார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உயில் எழுதுகின்ற பொழுது அதில் எழுதியிருக்கிறார்,
தொண்டமண்டலத்து புழல்கோட்டத்து ஞாயிறு நாட்டு சென்னப்பட்டினம். அப்போ விஜயநகர ஆட்சியின் காலத்தில் ஆந்திராவில் ஆண்டான். அப்போ அவருடைய ஆட்சியின் காலத்தில் இங்கே ஒரு கவர்னரை போட்டிருக்கான். அந்த ஆளுநர் திவான் அப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த அப்போ அந்த திவானாக அந்த இவர் சென்னப்ப நாயக்கர். அந்த சென்னப்ப நாயகனுடைய பெயரில் தான் இன்றைக்கும் சென்னை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. குப்பம் நகரமாக மாற்றம் பெற்ற வரலாறு. சென்னை பகுதியில் போர்ச்சுகீசியர் மற்றும் டச்சுக்காரர்களின் வணிக வெற்றியை தொடர்ந்து முதல்ல டச்சுக்காரில் வந்தான், போர்ச்சுகீசியர் வந்தான். இவன்லாம் சென்னை மாநகரில் வாணிகம் செய்வதை பார்த்து ஆங்கிலேயனும் உள்ளே வர ஆரம்பித்தான். இங்கு தம் வணிகத்தை மேற்கொள்ள திட்டமிட்டனர். அப்போ தான் கிழக்கிந்திய கம்பெனி உள்ள வரும். மயிலாப்பூருக்கு வடக்கே சில குப்பங்கள் மட்டுமே இருந்த மணல் வெளியை அவர் வாங்குறாங்க. வெறும் மணல் வெளியாக இருக்குது. இது நம்ம மயிலாப்பூருக்கு பக்கம் வரைக்கும் மணல் வெளி, அவ்வளோ பெரிய பீச்சு, மணல் கடற்கரை. உலகத்திலே மெரினா கடற்கரை தான் 2வது இடம். முதல் இடம்னா மியாமி. அப்போ மிகப்பெரிய கடற்கரையை உடைய நகரமாக நம்முடைய சென்னை மாநகர் இன்றும் திகழ்கிறது. அப்போ அதுக்கு முன்னால் மிகப்பெரிய மணல் வெளியாக ஃபுல்லாக இருந்தது இது வரைக்கும், மயிலாப்பூர் வரைக்கும். அப்போ அந்த பகுதியை வாங்கியிருக்கிறான் கிழக்கிந்திய கம்பெனி, வெள்ளைக்காரன். அப்படி வாங்கின பிறகு அந்த யார் வாங்கினான்னு சொல்கிறவர் அந்த ஃப்ரான்சிஸ் டே என்று சொல்லக்கூடிய அவர் தான் ஆங்கிலேயர் குடியேற்றத்துக்கான அடித்தளத்தை அமைத்தார். அதை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியை வாங்கினார். அன்று அந்த பகுதியினுடைய இருபுறமும் கூவமாறு அழகான ஆறாக கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. இப்போ அவனுக்கு வெள்ளைக்காரனுக்கு எப்பொழுதுமே நீர் இருக்கிற பகுதி, காடு இருக்கிற பகுதி, மலைப்பகுதி, இந்த பகுதியில் தான் குடியிருப்பான். இயற்கை சூழலில் தான் அவன் வாழ்வான். நம்மளை மாதிரி நகரப்பகுதிகளில் நிறைய வீடுகள் இருக்கிற மாதிரி அவன் வாழமாட்டான். இன்றைக்கும் பாருங்கள், கலிஃபோர்னியா போன்ற நகரங்கள்லாம் பாருங்கள், மேலை நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா காடு மாதிரி தான் இருக்கும். இயற்கையான சூழலில் தான் அவன் வாழ்வான். இந்த பொல்யூஷன்லாம் இருக்காது அவனுக்கு. அதனால தான் கலிஃபோர்னியாவில் காட்டில் வாழும்போது அடிக்கடி அந்த கலிஃபோர்னியா காடு தீப்பற்றி எரிக்கிறது, நிறைய பேர் இறக்குறான். அப்போ அவன் உள்ள காட்டில் உள்ள நிறைய தூரத்தில் தனியாக தான் அந்த வாழ்வான். அன்று அப்பகுதியின் இருபுறமும் கூவம் மிக அழகாக ஆறாக ஓடியதுன்றான். அந்த ஆற்றுக்கு பேர் திருவல்லிக்கேணி ஆறு என்றும் அதனை அழைத்தனர். அந்த இடத்தை விஜயநகர ஆட்சியின் உள்ளூர் ஆளுநர்களான சென்னப்பரின் 2 மகன்களிடமிருந்து அந்த சென்னப்பர் ஆளுநர் அவங்க 2 பிள்ளைங்களிலிருந்து யார் வாங்கியிருக்கா? ஃப்ரான்சிஸ் டே வாங்கியிருக்கார். என்னைக்கு 22/8/1639 ஃப்ரான்சிஸ் டே வாங்கியிருக்கார். அந்த மயிலாப்பூருக்கு பக்கத்தில் மணல் வெளியாக இருந்த பகுதியில் கூவமாறு 2 பக்கம் கரை புரண்டு ஓடக்கூடிய அந்த பகுதியை வாங்கியிருக்கார். அதுக்கு முன்னால் இந்த சென்னை மாநகர், இன்றைக்கி இருக்கக்கூடிய சென்னையில் எவ்வளவு நீர்நிலைகள் இருந்தது. இன்றைக்கி பாருங்கள், சென்னையில் நீர்நிலை இல்லாதால் மிகப்பெரிய குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. குடிநீருக்கே பஞ்சம். ஹோட்டல்களை எல்லாம் மூட சொன்னார்கள் சென்ற ஆண்டு, ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால், இந்த கொரோனா வருவதற்கு முன்னால். ஏன்னு சொன்னால் தண்ணீர் பஞ்சம். அந்த குடிநீர் அந்த இப்போல்லாம் பார்த்தீங்க, அங்கே எல்லா வீடுகளிலுமே மினரல் வாட்டர் தான், அந்த கேன் வாட்டர் தான் பயன்படுத்துகிறான். குளிப்பதற்கு ஏதோ அழுக்கு தண்ணி கொடுக்குறான். அப்போ எல்லாமே லாரிகளில் தான் வருகிறது, ட்ரக்குகளில் தான் வருகிறது, குடிநீர் லாரிகளில். அப்போ ஏன் இந்த நிலைமை அப்படி சொன்னால், அங்கே இருந்த நீர்நிலைகளை எல்லாம் இவர்கள் அழித்து விட்டார்கள். குடியேற்றம் என்ற பெயரில் அங்கே இருக்கக்கூடிய ஏரிகளை தூர்த்து, மண்ணை தூர்த்து அந்த ஏரிகளை எல்லாம் கட்டிடங்களாக மாற்றிவிட்டார்கள். அப்போ நீர்நிலைகளை எல்லாம் மாற்றிய பிறகு அங்கே எங்கே வரும்? 2015 மிகப்பெரிய வெள்ளம் வந்தது, செம்பரகம்பாக்கம் ஏரியை திறந்து. அப்போ அந்த நீரானது ஓடி வரக்கூடிய அந்த பாதைகள்லாம் மறித்து விட்டால் எப்படி அங்கே வெள்ளம் தான் ஏற்படும். ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி வருதுன்னு சொன்னால் இதுதான் காரணம். இப்போ அங்கே நீர்நிலையில் என்னென்ன இருந்ததுன்னு சொல்கிறான் பாருங்கள். சென்னை, வட சென்னைக்கு கொற்றலையாறு, சென்னையில் வட சென்னைக்கு கொற்றலையாறு என்ற ஒரு ஆறு ஓடிது. மத்திய சென்னையில் கூவம், தென் சென்னைக்கு அடையாறு, அதற்கும் கீழே பாலாறு. எத்தனை ஆறு ஓடுது பாருங்கள்.
இந்த 4 ஆறுகளையும் இணைக்கக்கூடிய பக்கிங்காம் கால்வாய். பாரதிதாசன் சொன்னார் இல்லையா? இப்போ இத்தனை ஆறுகளும் பக்கிங்காம் கால்வாயில் போய் சேர்ந்துருக்குது. மற்றும் காட்டன் கால்வாய், விருக்கம்பாக்கம் கால்வாய், ஓட்டேரி நல்லா, சினிமாவில் ஒன்று சொல்லுவாங்க ஓட்டேரி நெரிடான்னு, ஓட்டேரி நல்லா என 18 பெரிய ஏரிகள், ஓடைகள், 540க்கும் மேற்பட்ட சிறிய ஓடைகள் என இயற்கையாய் அந்த காலத்திலே சென்னை மாநகரம் வடிகால் நிலை பெற்றிருந்தது. மழைநீர் சிறிய ஓடைகள் வழியாக பெரிய ஓடைகளை சென்றடையும், பெரிய ஓடைகள் ஆறுகளை நோக்கி சென்றடையும், ஆறுகள் எல்லாம் கடலை நோக்கி சென்று சேரும். இப்படி இயற்கை கொடுத்த வடிகால்கள் எல்லாம் நாம் என்ன செய்துள்ளோம் எண்ணி பார்ப்போம்ன்றான். இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கிறான்? இந்த இயற்கையாக அமைந்த அந்த வடிகால்களை எல்லாம் மனிதன் நாகரிகம் என்ற பேரில், வளர்ச்சி என்ற பேரில், சென்னை மாநகர வளர்ச்சி என்ற பேரில் இன்றைக்கி எஸ்ஆர்எம் கல்லூரி இருக்கக்கூடிய பகுதி மிகப்பெரிய ஏரியாக இருந்திருக்கிறது. அப்படி யூனிவர்சிட்டிகளாக, பல்கலைக்கழகங்களாக, கல்லூரிகளாக, நகரத்தினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு கட்டிடங்களை உருவாக்கியிருக்கிறார்கள். அதனாலே அங்கிருந்த நீர்பிடிப்பு பகுதிகளெல்லாம், அந்த நீர்நிலைகள் எல்லாம் அழித்துவிட்டு இன்றைக்கி சென்னை மாநகரம் உயர்ந்திருக்கிறது. சரி, நம்ம மறுபடியும் இங்கே உள்ளே போகலாம். அப்போ அந்த கிழக்கிந்திய நிறுவனமான ஃப்ரான்சிஸ் டே முதலாக உள்ளே வந்து வாங்குகிறான். அதுக்கு பிறகு அந்த இடத்த உயர்த்தணுன்றதுக்காக ஒரு செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கட்டுகிறான். செயின்ட் ஜார்ஜ் கோட்டை என்று சொல்லக்கூடிய ஒரு கோட்டையை கட்டுகிறான். அந்த கோட்டைக்கு உள்ளே மிக மக்கள், அவர்கள் வெள்ளைக்காரர்கள் மட்டுமே வாழக்கூடிய பகுதியாக, கிழக்கிந்திய நிறுவனத்தின் நுழைவுக்கு பிறகு ஆங்கிலேயன் வணிகத்திற்காக நகரம் சீரமைக்கப்பட்டதாம். கோட்டையை சுற்றியுள்ள ஒவ்வொரு கிராமமும் இணைக்கப்பட்டு தொழில் வளர்ச்சிக்கு ஏற்றவாறு மாற்றப்பட்டது. அவன் முதல்ல அவர்கள் வாழ்வதற்காக ஒரு கோட்டையை கட்டிட்டு அதுக்கு பிறகு அந்த பகுதி முழுக்க இணைக்கிறான். அந்த கோட்டை உள்ளே யாரும் வர முடியாது. அந்த கோட்டை உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒயிட் டவுன் என்று பெயர். அதாவது வெள்ளையர்கள் வாழக்கூடிய நகரப்பகுதி ஒயிட் டவுன். அது காமன் சுற்றி இருக்கும். இப்போ நம்ம பகுதியில் கூட பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் நம்ம அரிதி ஹோட்டல் இப்போ இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல இருந்து அப்படியே புல்வார் சொல்லுவாங்க, அண்ணா சாலையிலேருந்து அப்படியே புஷி வீதி, ஆம்பூர் சாலை இப்படியே வந்தோம்னா பீச்சு. இதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி ஒயிட் டவுன். அதுக்கு அண்ணாண்ட இருக்கிற பகுதியெல்லாம் கருப்பர்கள் நம்ம வாழற பகுதி, கருப்பர்கள் இந்த பிளாக் டவுன் அப்படின்னுவான். இப்போ அவர்கள் வந்து அந்த காலத்தில் துணி வியாபாரம் தான் செஞ்சான், ட்ரேடர்ஸ் வியாபாரம் தான். அதனால் அவர்களை நோக்கி, சென்னை மாநகரை நோக்கி வேறு கிராமங்களில் இருந்தெல்லாம் மக்கள் படையெடுத்தார். இப்போ ஆந்திராவிலேருந்து நிறைய பேர் வந்தான். இப்போ தெலுங்கர்கள் அதிகமாக அந்த பகுதியில் இருக்கிறாங்கன்னு சொன்னால், சென்னையில் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா ஆந்திராவிலேருந்து, ஏன்னா அன்றைக்கி விஜயநகர ஆளுநர் அந்த தெலுங்கர் ஆட்சி தான் இருந்தது. அதனால் அந்த தெலுங்கர்கள் நிறைய பேர் அந்த பகுதிக்கு தொழிலுக்காக வந்தார்கள். அவர்கள் அந்த தறி நெய்தல், பாவு துணி துவைத்து கொடுத்தல், இந்த மாதிரி தொழில்கள் எல்லாம் அவர்கள் பாடுபட்டார்கள். அப்போ அந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை சுற்றி பல நகரங்கள் உருவான, ஊர்கள் உருவான. அந்த ஊர்களில் வாழ்ந்த மக்கள், அவங்கள தான் என்ன சொல்கிறான், பிளாக் பீப்புள் அப்படின்னு அவன். இப்போ பிளாக் பீப்புள், அதுதான் பிளாக் டவுன் ஒன்றா. இப்போ அதான் பாருங்கள், இங்கே சொல்கிறான் பாருங்கள், கோட்டைக்குள் இருப்பவர்களின் தேவைகளை நிறைவேற்றும் பணியாளர்கள், வணிகர்கள் போன்றோருக்கு வெளியே அமைத்த குடியிருப்புகள் உள்ள பகுதி கருப்பர் நகரம் என அழைக்கப்பட்டது. இந்த இரு பகுதிகளும் இணைந்த பகுதியே மதராசப்பட்டினம். ஒயிட் டவுனும் பிளாக் டவுனும் சேர்ந்தது தான் மதராசப்பட்டினம். கிழக்கிந்திய நிறுவனம் பெரும்பாலும் துணி வணிகத்தையே செய்த காரணத்தினாலே இந்தியாவினுடைய பல பகுதிகளிலிருந்து, நான் சொன்னேன் இல்லையா, ஆந்திராவிலேருந்து இந்த பகுதியில் புதுச்சேரி இருந்தும் நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர். அவர்களால் தான் உருவாச்சு வண்ணாரப்பேட்டை. அதாவது வண்ணாரப்பேட்டைனா வண்ணத்துக்காரன் பேட்டை. பல அதாவது சாயம் ஏற்றக்கூடிய தொழில்களை செய்தார்கள். துணிகளுக்கு பல வண்ணங்களிலே சாயங்கள், துணி துவைப்பார்கள். நீங்கள் அந்த ஆரியா படத்தில் கூட பார்த்துருக்கீங்க, மதராசப்பட்டினம் துணி துவைப்பார்கள், காய வைப்பார். அந்த அதான் வண்ணான்னு சொல்லுவாங்க. பல வண்ணங்களை ஏற்றக்கூடிய காரணத்தினால அவனை துணி துவைக்கிறவனை வண்ணான். இந்த வண்ணம் ஏற்றக்கூடிய காரணத்தினால அவனுக்கு வண்ணான் என்ற அந்த பெயர் வந்தது. அதனால தான் வண்ணான் வந்தானே அப்படின்னு ஒரு பாடல் கூட சொல்லுவான், பழைய பாடல். அப்போ அந்த வண்ணாரப்பேட்டை என்பது வண்ணத்துக்காரன் பேட்டை என்று சொல்லக்கூடியதாக இருக்குது. அதுபோல் சிந்தாதிரிப்பேட்டை,
சிந்தாதிரிப்பேட்டையில் சின்ன தறிகளை போட்டு அவர்கள் அந்த நெசவு தொழிலை செய்த காரணத்தினாலே அவர்களுக்கு அந்த சின்ன தறிப்பேட்டை பிற்காலத்திலே சிந்தாந்தரிப்பேட்டை என்ற பெயரோடு வழங்காது. இந்த புதிய பகுதிகள் தோணி ஏற்கனவே இருந்த எழும்பூர், திருவல்லிக்கேணி, புரசைவாக்கம், தண்டையார்பேட்டை, திருவொற்றியூர் முதலிய கிராமங்களும் இணைக்கப்பட்ட வட சென்னை பகுதிகள் மதராசப்பட்டினம் என்றும், இதில் பாருங்கள், வட சென்னை பகுதியில் மதராசப்பட்டினம் என்றும், தென் சென்னை பகுதியில் சென்னைப்பட்டினம் என்றும் வழங்கப்பட்டன. அதுக்கு பிறகு இந்த இரண்டையும் சேர்த்து வெள்ளைக்காரன் என்ன பண்ணான், மதராஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் தான் நம்முடைய வடநாட்டுக்காரெல்லாம் நம்மளை என்ன சொன்னால், மதராஸ் வாலா, மதராஸ்லேருந்து வரேன், மெட்ராஸ் அப்படின்னு மதராஸ்ன்றது தான் பிற்காலத்தில் மெட்ராஸ் இருந்தது. இந்த மெட்ராஸ் என்ற பெயர் கூட 1996 தான் சென்னை, அது வரைக்கும் மெட்ராஸ் தான் இருந்தது. மெட்ராஸ் ஹைகோர்ட் இன்றும் இருக்குது பாருங்கள், அது பெயர் மாற்ற பேரில் மெட்ராஸ் ஹைகோர்ட் மட்டும். ஆனால் மற்றதெல்லாம் சென்னை என்று மாறிவிட்டது. இப்போ நகராட்சி மாகாணம் என்று இது பிரிக்கப்பட்டது. 1646 கணக்கெடுக்கின்படி இந்த நகரமானது 19,000 மக்கள் தொகை வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த வளர்ச்சியினை அறிந்தே 1688 சென்னை நகராட்சி உருவாக்கியிருக்கிறான். இந்த ரிப்பன் பில்டிங்னு சொல்கிறோம் இல்லையா, இன்றைக்கும் அது இருக்குது பாருங்கள். ஆங்கிலேயர் ஆட்சி செய்வதற்கு வசதியாக தென்னிந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளை உள்ளடக்கி சென்னை மாகாணத்தை உருவாக்கினார் எலியேல். அப்போ முதலாக சென்னை மாகாணத்தை உருவாக்குறார் எலியேல். அவரை தொடர்ந்து பின்னாடி வந்த தாமஸ் பிட் என்பவர் தான் இன்னும் அதிகமான வளர்ச்சி பெற வைக்கிறார். அதனால் அவருடைய காலம் பொற்காலம், தாமஸ் பிட்டுடைய ஆட்சி காலம் பொற்காலம் என்று சொல்கிறான். அவர் சென்னை மாநகரத்தோடு பல பகுதியில் பல சின்ன சின்ன ஊர்களெல்லாம் அதோடு சேர்த்து சென்னை மாநகரை மிகப்பெரிய மாநகராக உருவாக்கினார். அதே போல் ஆங்கிலேயரை எதிர்த்த இயக்க தலைவர்களும் முதன்மை களமாக அந்த சென்னை மாநகரம் இருந்தது. இன்றைக்கி எப்படி இருக்குது சென்னை? இன்று சென்னையின் புகழுக்கு சான்றாக இருக்கக்கூடியது பல்வேறு கல்வி நிறுவனங்கள் இருக்குது. இன்றைக்கி அந்த கல்வி நிறுவனங்கள் பழமையான கல்வி நிறுவனங்கள் இருக்குது. அன்றைக்கி வெள்ளைக்காரன் காலத்திலேயே கல்வி நிறுவனங்களை உருவாக்கியிருக்கிறான். 18ஆம் நூற்றாண்டில் சென்னையிலே ஐரோப்பிய முறை கல்வி, அதாவது ஆங்கில வழி கல்வி முறை கற்பிக்கக்கூடிய நிறுவனங்கள் பல தோன்றினான். 1715 புனித மேரி தேவாலய தர்மப்பள்ளி ஒன்று உருவாகிறது. ஆசியாவில் உள்ள முதல் ஐரோப்பிய கல்வி முறை இல்லான பள்ளி அதுதான். அதே போல் 19ஆம் நூற்றாண்டில் சென்னை கோட்டை கல்லூரி ஒன்று உருவாகிறது. 1812 உருவாகிருக்காது. 1837 கிறிஸ்துவ கல்லூரி, கிறிஸ்டியன் காலேஜ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவும். அப்புறம் பிரசிடென்சி காலேஜ் அப்படின்றோம், அதாவது பிரசிடென்சி பள்ளி, பின்னால் அது மாநில கல்லூரி, அது பிரசிடென்சி காலேஜ் என்று வழங்கப்பட்டது. இப்படி கல்வி கேந்திரமாக உருவாகிருக்குது. அதே போல் இந்த அரசு ஆங்கிலேயர்கள் நடத்தாமல் தனியார் ஒருவரால் உருவாக்கப்பட்ட கல்லூரி ஒன்று உருவானது பச்சையப்பன் கல்லூரி, சென்னை பச்சையப்பன் கல்லூரி. பச்சையப்பன் என்றவரால் அது உருவாக்கப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டு அறிவு புரட்சியில் பெரும் பங்காற்றிய சென்னை பல்கலைக்கழகம் 1857 உருவாக்கப்பட்டது. 1914 தொடங்கப்பட்ட ராணிமேரி கல்லூரி பெண் கல்வி வரலாற்றில் குறிப்பிடத்தக்க கல்வி நிறுவனம். பெண்களுக்காகவே தனியாக கல்லூரிகள் தொடங்கப்பட்டன. அது மேலும் மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகள், உடற்பயிற்சி கல்லூரிகள், கவின்கலை கல்லூரி என்று பல கல்லூரிகள் அங்கே உருவாகின. அப்புறம் இந்தோ சாராசனி கட்டிடக்கலையை பற்றி சொல்கிறான் பாருங்கள். இந்த கட்டிடங்கள் எப்படி உருவாயின, அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றம் என்று இந்த பண்பாட்டு அடையாளங்களாக இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த உயர்நீதிமன்றங்கள் சென்னை நகருடைய ஒவ்வொரு பகுதிக்கும் வரலாறு உண்டு. அதன் பண்பாட்டு அடையாளங்களை எண்ணிக்கையில் அடக்குதல் மிக கடினம்ன்றான். இந்திய சாராசனி கட்டடக்கலை பாணியில் கட்டப்பட்ட பல கட்டடங்கள் இன்றும் சென்னையில் பழமையாக பறைசாற்றுவை. இப்போ எழும்பூரில் இருக்கக்கூடிய அந்த எக்மோர் ஸ்டேஷன், எழும்பூர் தான் எக்மோர்னா, அந்த எழும்பூர் ரயில் வண்டி தொடர் வண்டி நிலையம், சென்னை சென்ட்ரல், அதுபோல் உயர்நீதிமன்றம், இவை எல்லாமே மிக அழகான சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கட்டிடக்கலையாக இருக்குது. பாருங்கள், இந்தோ சாராசனி கட்டிடக்கலைன்றான். இது முகலாய கட்டிடக்கலை, பிரித்தானிய கட்டிடக்கலை, இந்திய பாரம்பரிய பாணி ஆகியவற்றை கலந்து உருவாகும். எப்படி
இஸ்லாமியருடைய கட்டிடக்கலையும் பிரிட்டிஷ்காரத்தும் நம்முடைய இந்திய பாரம்பரிய பணியும் இதையெல்லாம் சேர்த்து கலந்து உருவாக்கப்பட்டது. 1768 கட்டி முடிக்கப்பட்ட முதல் கட்டடம் சேப்பாக்கம் அரண்மனை. சென்னையின் புகழ்பெற்ற கட்டிடங்களான சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், தென்னக சவுத்ரன் ரயில்வே ஸ்டேஷன், எழும்பூர் எக்மோரில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன், பொது அஞ்சல் தபால் தலை, அப்புறம் ரிப்பன் கட்டிடம், சென்னை பல்கலைக்கழகம், விக்டோரியா அரங்கு, இதெல்லாமே அந்த பிரிட்டிஷு, முஸ்லீமு, இந்திய இந்த மூன்று சேர்ந்து இந்தோ சாராசனைகளையா. அதுபோல் இந்தியாவுடைய முதல் நூலகமான கன்னிமாரா நூலகம் அங்கே தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, போக்குவரத்து நடந்து செல்லும் பாதைகளாகவும் மாட்டு வண்டிகள் போகக்கூடிய பாதைகளாக இருந்த அந்த பகுதிகளை சாலைகளாக, தார் சாலைகளாக மாற்றினார்கள். அண்ணா சாலை என்பதை மவுண்ட் ரோடுன்னு மாற்றினான். இப்படி அந்த வளர்ச்சி அந்த பூந்தமல்லி என்று சொல்லக்கூடியதை பூவிருந்த மல்லி சாலை என்று அந்த நெடுஞ்சாலையாக மாறும். 1856 தென்னிந்தியாவின் முதல் தொடர்வண்டி நிலையம் ராயபுரத்திலிருந்து அமைக்கப்பட்டதுன்றான். முதல்ல 1856 அந்த ராயபுரத்திலிருந்து இருப்பு பாதைகளில் தொடர்வண்டியை அமைச்சான் ரயில்வேவை. சென்னை மத்திய தொடர்வண்டி நிலையம், எழும்பூர் தொடர்வண்டி நிலையம் ஆகியவை உருவாயின. சென்னை நகர வீதிகளில் ட்ராம் வண்டிகள், நீங்கள் அந்த படத்தில் பார்த்துருவீங்க, மதராசப்பட்டினத்தில் அந்த பொண்ணு அந்த வண்டியில் ஓடும், இவர் குடு ஓடி வந்து ஏறுவான். ரோட்டில் அந்த நடுவில் சாலைகளில் அந்த ட்ராம் வண்டி சொல்லக்கூடிய இது, அதாவது பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கும். ரோட்லேயே இருப்பு பாதைகள், அதில் வண்டி ஓடும். சென்னை நகர வீதிகளில் ட்ராம் வண்டிகள் இயக்கப்பட்டன, பஸ்ஸுக்கு பதில். இவ்வாறு சென்னையினுடைய தரைவழி போக்குவரத்து பயணம் மிக அழகாக தொடர்ந்தது. 19ஆம் நூற்றாண்டில் பெரும் வளர்ச்சி அடைந்த சென்னை துறைமுகம் உலக நாடுகளை தமிழகத்துடன் இணைக்கும் பன்னாட்டு விமானம் குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டியது. இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய எண்ணூர் துறைமுகமோ அல்லது சென்னை துறைமுகமோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய விமான நிலையம், பன்னாட்டு விமான நிலையம், டொமஸ்டிக் விமான நிலையம் என்று இரு விமான நிலையம், இதெல்லாம் மற்ற நாடுகளோடு தொடர்பு படுத்தக்கூடிய மிகப்பெரிய துறைமுகமும் பெரிய விமான நிலையமும் மற்ற நாடுகளுடன் தொடர்பு கொள்ள வசதியாக உருவாக்கப்பட்டன. ஏறத்தாழ 300 ஆண்டு காலமாக இருந்த உறவு, நமக்கும் ஆங்கிலேயருக்கும் சென்னை இருந்த உறவு 1947 ஆகஸ்ட் 13ஆம் நாள் முடிவுக்கு வந்ததுன்றான். நம்முடைய சென்னை இன்று வெறும் நகரம் மட்டுமல்ல, அது நம்பிக்கை மையம். கிராமங்களிலிருந்தெல்லாம் மனிதர்கள், இளைஞர்கள் வேலை தேடி செல்லக்கூடிய இடம் எது இருக்கிறது என்று சொன்னால் சென்னை மாநகரம். அங்குதான் திரைப்படத்துறை இருக்கிறது, கோடம்பாக்கம் இருக்கிறது. அந்த திரைப்படத்துறையில் நுழைந்து பெரிய தொழிலதிபர், பெரிய ஆட்களாக, நடிகர்களாக வருகிறார்கள். தொழிற்சாலைகளுக்கு சென்று வேலை தேடுகிறார்கள். அப்போ கிராமப்புறங்களிலிருந்து மாணவர்கள், படித்து முடித்த மாணவர்கள் அங்கே வேலைக்காக செல்லக்கூடிய மிக பெரும் வளர்ச்சி அடைந்த நகரமாக சென்னை மாநகரம் விளங்கி கொண்டிருக்கிறது. நேரடி மறைமுக வேலைவாய்ப்பு நகரின் வளர்ச்சியிலே பெரும் பங்கு. இன்று கணினி சொல்லக்கூடிய மென்பொருள், வன்பொருள், வாகன உற்பத்தி ஆகியவற்றில் சென்னை மிக மிக பெரும் பங்காற்றுகிறது. வாகன உற்பத்தியில் இன்றைக்கி இப்போ நிறைய கார்கள், அசன் ஹோண்டா என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் அங்கே இருக்கிறது. இந்திய அளவில் மென்பொருள் ஏற்றுமதியை முன்னிலை வைக்கும் சென்னை மின்னணு பொருளை உருவாக்கும் மையமாகவும் இன்று மிக வளர்ச்சியடைந்த நகரமாக திகழ்கிறது. ஒரு நகரம் உலக புகழ் பெறுவதற்கு அது தொன்மை சிறப்புடையதாக இருக்க வேண்டும், தொழில் வளம் மிகுதியாக பெற்றிருக்க வேண்டும், சிறந்த குடிமக்களை கொண்டிருக்க வேண்டும், துறைமுக வசதி உள்ளதாகவும் இருக்க வேண்டும், ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் தொடர்ந்து நடைபெற வேண்டும், இவற்றுடன் நவீன தொழில்நுட்ப வசதியும் வெளியிட வேண்டும். இத்தகைய எல்லா விதமான தகுதிகளையும் உடைய நகரமே உலக புகழ்பெற்ற சிறந்த நகரமாகவும் அத்தனை சிறப்புகளையும் கொண்டதாய் விளங்கி வருவது நம்முடைய சென்னை மாநகர். எல்லா விதமான துறைமுகம் இருக்கிறது, விமான நிலையம் இருக்கிறது, மின்னணு உற்பத்தி இருக்கிறது, வன்பொருள் மென்பொருள் இருக்கிறது, சாஃப்ட்வேர்னால் மென்பொருள், வன்பொருள்னா ஹார்ட்வேர் என்று சொல்லக்கூடிய எல்லா விதமான மென்பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய கேந்திரமாக திகழ்கிறது. அப்படி மிக அற்புதமாக வளர்ந்த அந்த மதராசப்பட்டினம் என்று சொல்லக்கூடிய இந்த சென்னை மாநகர் இன்று அதாவது உலகத்திற்கே மென்பொருளை ஏற்றுமதி செய்யக்கூடிய நகரமாக திகழ்கிறது. ஒவ்வொரு நகரத்துக்கும் வரலாறும் வடிவழகும் உண்டு. அதனை நாம் என்ன செய்யணும்னா செறிந்து விடாமல் அதை பாதுகாக்க வேண்டும். அது அதனுடைய அந்த வளர்ச்சி முறையானதாக இருக்க வேண்டும்.
அதிலும் சென்னை போன்ற ஒரு மாநகருக்கென்று இருக்கின்ற தனித்துவமான அமைப்பையும் வரலாற்று தடங்களையும் நாம் அழியாமல் பாதுகாக்க வேண்டும். அப்போ அந்த சென்னையினுடைய பாரம்பரிய வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி இந்த நகர் உருவானது, அதுக்காக தான் இந்த தலைப்பை கொடுத்துருக்குறான். அப்போது ஏனென்று சொன்னால் இன்றைய இளைஞர்கள் எல்லோரும் சென்னை நகரை நோக்கித்தான் செல்கிறார்கள். அந்த சென்னை நகர் இன்று எப்படி பாழ்பட்டு கொண்டிருக்கிறது, வளர்ச்சி அடைந்தாலும் ஒருபுறம் சில இடங்களிலே பாழ்பட்டு கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் இல்லாமல் அந்த நகரம் மேலும் மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும். அதற்கு இளைஞர்களாகி எதிர்கால இளைஞர்களாகி நீங்கள் தான் துணை புரிய வேண்டும் என்பதற்காக இந்த பாடத்தையே உங்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள். அந்த சென்னையினுடைய அதே போல் நம்ம புதுச்சேரியினுடைய நகரையிலேயே வரலாற்றையும் அதனுடைய பின்புலத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஊரையும் ஒவ்வொரு நகரையும் எப்படி உருவாயிருக்குது என்பது நம்ம தெரிந்து கொள்வது மாணவர்களாகிய உங்களுக்கு அதனுடைய கடமை என்று சொல்லி இத்தோடு இந்த பாடத்தை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.